எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து டாஸ்க்லாம் வந்து கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வந்து ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யார், பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படிலாம் சூஸ் பண்ணிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் நாமினேஷன் யாருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி டாஸ்க்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? இதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜாக்லினுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதுதான் ப்ரோமோலையும் காட்டுறாங்க. பெருசாக சண்டையெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது அருணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது அருணை பற்றியும் மற்ற ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் வந்து முத்து வந்து சொல்கிறாரு. அதாவது நிறைய பேர் வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதையுமே ஓப்பனாக வந்து சொல்ல மாட்றாங்க அப்படின்ற மாதிரியும். ஜாக்லின் வந்து அந்த முத்து பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அருண் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப வந்து ஒருத்தவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருந்து அவங்கள்ட்ட வாயிலேருந்து எதுவும் வர வைக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை வந்து தடுக்க மாட்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. யார் வந்து தடுக்கணும், யாரும் தடுக்க மாட்டாங்க, அவனுடைய கேரக்டரே அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கடந்த வாரங்களில் வந்து பார்த்தோன்னா, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நேற்று கூட அருண் வந்து கூட திட்டியிருப்பாங்க, நீ வந்து அவனை ரொம்ப வந்து டார்கெட் பண்ணுற, ஒவ்வொரு டாஸ்க்லேயும் நீ பர்சனலாக வச்சுக்கிட்டு விளையாடாத, டாஸ்க்காக பாரு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு ரொம்பவே வந்து ஆதரவாக பேசியிருப்பாங்க. இதில் சில கோஷ்டிகள் வந்து இருக்குது. அதாவது ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஜாக்லின் எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. அது என்ன நம்ம என்ன சொல்கிறது, வெளில உள்ள ஆட்கள் மட்டும் கிடையாது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரயானும் சௌந்தர்யாவும் கூட அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணுறாங்க, டைரெக்டாக பேசலை, மறைமுகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது 2 பேருக்கு நடுவில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து இருக்காங்களா, இல்லை லவ் ட்ராக் எதுவும் ஓடுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா?